பூமாரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டா அவ எப்படினாலும் ஓகேன்னு தான் சொல்ல போறா. எதுக்கு தேவையில்லாம கேட்டுக்கிட்டு அப்படிதான் மைண்டுக்கு தோணுது. இருந்தாலும் அம்மா அதுக்கப்புறம் பூமாரி கிட்ட கேட்டியான்னு கேட்பாங்க. அதுக்காண்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம். என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா பூமாரி, அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். உன்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லைதான். இருந்தாலும் அம்மா கேட்கல, நீ என்கிட்ட அருண் கேட்கல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு உன்னை கூப்பிட்டேன். என்ன விஷயம்? என்கிட்ட கேட்கணுமா? ஏன் என்கிட்ட கேட்டா என்ன? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்ல பூமாரி, நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ என்ன மீறவா போற? எப்படினாலும் சரி சரின்னு தானே சொல்ல போற. உன்கிட்ட சொல்லிதான் அந்த விஷயம் நடக்கணும்ட்டு ஒன்றும் தேவை கிடையாதுல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? எனக்கும் உரிமை இருக்கத்தானே செய்யுது. ஏதோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வீட்ல நடக்கிற ஏதோ ஒரு விஷயம்ங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கல நானும் இந்த வீட்ல நடக்கிற விஷயத்துல தலையிட்டு தானே ஆகணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுக்கிறதுக்கு நான் சரின்னு எப்படி சொல்லுவேன்? சரின்னு சொல்லுவேன் தாங்க, ஆனா எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. எந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லணுமோ அந்த விஷயத்துக்கு தான் சரின்னு சொல்ல முடியும். பரவாயில்லையா இந்த அளவுக்கு பேசுற? முன்னாடி எல்லாம் நான் எது சொன்னாலும் சரின்னு தானே சொல்லுவேன். இப்போ என்னவா? முன்னாடி அப்படிதாங்க இருந்தேன். அதுக்காண்டி அப்படியே இருக்க முடியுமா? இப்பதான் கொஞ்சம் அறிவு வந்துருச்சுல. என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ற அளவுக்கு முட்டாள் ஒண்ணும் கிடையாதுல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சாதாரண விஷயத்தை தான் கேட்க போறேன். அதுக்கு போட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு வேற யார் மேலேயாச்சும் கோவம் இருந்தா டைரக்டா போய் அவங்க மேல காட்டு. தேவையில்லாம என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கோவப்படாத. நான் ஏன் கோவப்பட போறேன்? ஏன் யார் மேல கோவம் இருக்கோ அவங்க மேல காட்டுறதுக்கு எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் நான் காட்ட போறேனா? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டனோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்டா போதும். உன்கிட்ட இவ்வளோ நேரம் சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன் திமிரான பேச்சை பார்த்துட்டு தான் ஒன்றும் உன்கிட்ட இதை பத்தி பேசவே வேண்டாம், நானே முடிவெடுத்துக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை எப்படி நீங்க முடிவு எடுக்க முடியும்? இந்த வீட்டை பத்தின விஷயம்னா என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். உங்களோட பர்சனல் விஷயம்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பூமாரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க தானங்க அப்படி பேச வைக்கிறீங்க தேவையில்லாம. எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னன்னு நீங்களே முடிவெடுத்துக்கிடலான்ட்டு சொல்றீங்க. அது தப்பு இல்லையா? எனக்குன்ட்டு ஒரு ஐடியா இருக்காது. அவ்வளோ பெரிய ஒருத்தெல்லாம் இல்லை. சரஸ்வதி இருக்காள்ல, அவளுக்கு நம்ம வீட்டில இருந்து ஒரு லேண்ட் கொடுக்க போறோம். அதை தான் அம்மா உன்கிட்ட கேட்க சொன்னாங்க. சரஸ்வதிக்கா? ஆமா பூமாரி, அவளுக்கு வீடு இல்லையில, அதனால தான். சரஸ்வதிக்கு எதுக்கு இங்க இருந்து கொடுக்கணும்? ஆமா, அவ அம்மா வீட்டில தானே இருந்துட்டு இருக்கா. அதனால தான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவளை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குன்ட்டு அம்மா சொன்னாங்க. கேட்டோன்னே எனக்கு மனசு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் சரிதாங்க, ஆனா நம்ம எதுக்கு அவளுக்கு லேண்ட் கொடுக்கணும்? இது தேவையில்லாத வேலை இல்ல. என்ன பூமாரி இப்படி பேசுற? சரஸ்வதியை நம்ம தானே பார்க்கணும், வேற யாரு பாப்பா? பெரியம்மா வீட்டில் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஒன்றும் சொத்தெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதுக்கடையில் அண்ணன் ஏற்கனவே பிஸ்னஸ்னு அதில் கொண்டு எல்லாத்தையும் போட்டான். அதனால இப்போ ரொம்ப கஷ்டம்தான். அன்னைக்கு கூட ஓன்ட்ட தானே நகை எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதனால கூட ரொம்ப பிரச்சனையாச்சே. எல்லாத்தையும் மறந்துட்டியோ? அதெல்லாம் ஞாபகம் இருக்கதாங்க செய்து. இருந்தாலும் நீங்க இப்ப லேண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ பூமிகா வீட்ல பூமிக்கா அம்மாக்கும் சரஸ்வதிக்கும் தான் ஒத்தே போகல. இனிமே அவ எங்க அங்க போறது? அப்படி இருந்தாலும் பூமிக்கா அம்மா அவளை என்ன கூப்பிடவா போறாங்க? அது நடக்காத காரியம். இல்லங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. பெரியத்தையும் அத்தையும் சேர்ந்து அவங்க வீட்ல போய் பேச சொல்லுங்க. அவளை எப்படியாச்சும் அந்த வீட்ல விட சொல்லுங்க. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அப்போ சரஸ்வதிக்கு லேண்ட் கொடுக்கறதுல உனக்கு விருப்பம் இல்லை அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவளுக்கு லேண்ட் கொடுக்கறதுல எனக்கே விருப்பம் இல்லாம இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் பூமிக்கு அம்மா கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் பேசினா அவங்க அம்மா கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. சரஸ்வதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவ எவ்வளவு நாளைக்கு தான் தனியா இருப்பா? அவளுக்குன்ட்டு ஒரு குடும்பம்னு ஆயாச்சு. அங்க போய் இருக்கதான் நல்லது. உட்காத்தனமா பேசிட்டு இருக்காத பூமாரி. உன்கிட்ட போய் கேட்டேன் பேரு என் புத்திய. இனி உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கேட்டேன்னு வை, என்னை ஏன் காளு. இப்ப அர்த்தம் இல்லாம கோவப்படுறீங்க. உங்க கோவத்துல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை தானே உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல போய் பேசுங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னா நீங்க லேண்ட் கொடுங்க, இல்லைன்னா என்னன்னு கொடுங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சும்மா நிறுத்து. அம்மா முதல்ல என்கிட்ட சொல்லல கூட. உன்கிட்ட எல்லாம் எதுக்கு கேட்கணும்? பூமாரி எல்லாருக்கும் நல்லது தானே செய்ய நினைப்பா அப்படின்னுட்டு அம்மா கிட்ட அவ்வளோ பெருமையா சொன்னேன். இப்போ தானே உன் உண்மையான குணம் தெரியுது. ட்ரூ கலர்ன்பாங்கல்ல, வெளியே வந்துடுச்சுல்ல. சும்மா நிறுத்துங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. நான் ஒன்றும் சரஸ்வதிக்கு இந்த வீட்ல இருந்து எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லலையே. அவ விஷயம் என்ன அதை சால்வ் பண்ண பாருங்க. அதை சால்வ் பண்ணாம அவளுக்கு லேண்ட் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை இருக்கு? பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். சும்மா நிறுத்துறியா? உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட் தான். நீ என்ன சொன்னாலும் நாங்க லேண்ட் கொடுக்க தான் போறோம். இங்க பாரு, அம்மா கிட்ட வந்து சரின்னு சொல்ற, புரியுதா? நீங்க சொன்னதுக்காண்டி நான் சரின்னு சொல்ல முடியாதுல்ல. அத்தை கிட்ட என் ஐடியாவை நான் சொல்லுவேன். அத்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டு தான் நான் சரின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை கிடைக்குது? உங்களுக்கு எதுக்குங்க மரியாதை கிடைக்கணும்? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அத்தை ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே பிரச்சனை. அந்த பிரச்சனையை அதோட விட்டுருங்க. நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன்.
உன்னை என்னன்னு நினைச்ச பூமாரி, இப்பெல்லாம் நீ சுத்தமா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்ன சொன்னேனோ அதை அகெயின்ஸ்டா செய்யணும்னு நினைக்கிறியா? இதுவே அம்மா வந்து உன்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே அத்தை அப்படின்னு இருப்பேன். இதே நான் உன்கிட்ட வந்து சொல்றப்ப தானே நீ என்கிட்ட இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தேவையில்லாம ஏன் மண்டையை போட்டு குழப்புறீங்க? நான் அத்தை கிட்ட பேசிக்கிடுறேன். சரஸ்வதியோட வாழ்க்கை பிரச்சனை இது. நம்ம இப்போ ஒரு லேண்டை கொடுத்து அவள் வாழ்க்கையை முடிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. ஆனா அவ அந்த வீட்டுக்கு போகணும்லங்க. பூமிக்கு அம்மா என்ன நினைக்கிறாங்கங்கிறது தெரியணும்ல. இப்போ அவளுக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. இப்படி அவ இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காதுங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன். உன் மூளை தூக்கி டஸ்ட்பின்ல போடு, சரியா? அது அங்க இருக்கதான் சரியான இடம். உன் மண்டையில இருக்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது. வார்த்தை அளந்து பேசுங்க. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம இந்த பிரச்சனையை வச்சு நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் பிடிவாதம் பிடிக்கிறவகிட்ட நான் எதுக்கு பேசணும்? நீ என்னத்தையும் பண்ணிக்கோ. இனிமே என்கிட்ட இந்த பேச்சையை வச்சுக்கிடாத. இதென்ன அர்த்தமில்லாத கோவமா இருக்கு? அவர் ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டாரு. என் ஒப்பீனியனை தான் நான் சொல்ல முடியும். அவர் சொன்னதை தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒன்றும் கணக்கு கிடையாது. இதனால தான் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களையும் சண்டை வருது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லணுமா? அப்படியே எதுக்கு நம்ம இருக்கணும்? நமக்குன்னு ஒரு மூளை இல்லை, நமக்குன்னு ஒரு அறிவு இல்லை. முதல்ல இந்த ஆம்பளைங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குங்கிறத உணர்ந்துக்கிடணும். அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் யோசிக்கிற திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்க போல. அதான் எல்லா ஒய்ஃபையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம் சரஸ்வதி, அவ வாழ்க்கையை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவங்க என்னன்னு பார்த்தா லேண்டு கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னுட்டு. யாரோட ஐடியான்னு தெரியலையே. அத்தை கண்டிப்பா இந்த மாதிரி முடிவை எடுத்தே இருக்க மாட்டாங்க. அத்தைக்கு நல்ல அறிவு உண்டு. அவங்களாம் இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாங்க. இவர் தான் தேவையெல்லாம் போய் அத்தை கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கேன். அதான் அத்தை பூமாரி கிட்ட கேட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இவருக்கு எங்க அறிவு இருக்கு? அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன யாதுன்ட்டு அதை பார்த்து தீர்த்து வைக்க தெரியல. இதுக்கடையில லேண்டு கொடுக்க போறாங்களா? லேண்டு பாவம் அவ மனசளவுல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதை போக்குறதுக்கு இவங்க யாருக்கும் துப்பு தெரியல. இப்போ இவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேசினாலும் சரி, நம்ம பேச்சுக்கு உப்பு உரப்பு இல்லாம தான் பதில் சொல்லுவாங்க. ஐடியாலாம் சரி கிடையாது, அதை குப்பையில தான் தூக்கி போடணும்ட்டு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இவங்களே முடிவெடுத்துட்டு இவங்களே ஒன்று பண்ணுவாங்களாம். நம்ம ஆமாஞ்சாமி மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு எதுக்கு நம்ம கிட்ட வந்து ஐடியா கேட்கணும்? நம்ம கிட்ட வந்து எதுக்கு கலக்கணும்னு கேட்குறேன். அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டியனே. சும்மா பேச வந்துட்டாரு. இப்போ எதுக்கு தேவையில்லாம இஞ்சி போனாரு? ஆத்திரமா வந்துகிட்டு இருக்கு எனக்கு. எப்பா பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறாரு. ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னா கடைசி வரை அதில் நிற்கணும். இப்படி பாதியிலே எஞ்சி போயிட்டோம்னா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு காட்ட விரும்புகிறாரா இவர்? இனிமே வந்து கேட்கட்டுமே எதை பற்றியாச்சும். பதில் சொல்லிடுவேனா? சும்மா இவர் கூப்பிட்டாரு, நீ என் வேலையை அத்தனையும் விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எனக்கு சமையல் கட்டில் அவ்வளோ வேலை கிடக்குது. இந்த வீட்டில் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா? அதையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டு வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்க ஏதாவது சொன்னாலும் அதையும் நான் தான் என் மைண்டில் போட்டு எல்லாத்தையும் கொலை பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுறாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை இழுக்கிறதே வேலையாக போச்சு. இப்போ கோவப்பட்டு போயிட்டாரு. எனக்கு மூட் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு இவர்கிட்ட பேச்சே வச்சுக்கிட கூடாது. தான் பேச்சு தான் நிற்கணுமா பெரிய. போய் சமையல் வேலையை பார்ப்போம். இங்கே நின்று புலம்பிட்டு இருக்கிறது சுத்த வேஸ்ட்டு.